அல்லாஹ் கூட நெருக்கமாக ஆக நமக்கு நிறைய சோதனையை கொடுப்பான். ஆனா அந்த சோதனைக்காக நீங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும், நீங்க அழுதுட்டே இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. எல்லா இடத்துலயும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றது, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க நான் உங்க கூட இருக்கேன். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையா இருங்க நான் உங்க கூட இருக்கேன். நீங்க கவலையே பட தேவையில்ல அப்படின்னு அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துலயும் ஆறுதல் சொல்லிட்டே இருக்கான். அப்போ சோதனை அதிகமா வரதா செய்யும். ஆனா அதுக்காக நான் கவலைப்படுறதோ, பிரேக் ஆகி உடைஞ்சு போய் ஒரே இடத்துல நிக்கிறதோ அந்த மாதிரி இருக்க மாட்டேன். இப்ப அல்லாஹ் கூட நெருக்கமாக ஆக, சோதனை அதிகமாக ஆக, அல்லாஹ் கூட நெருக்கம் ஆயிருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வரும். அல்லாஹ் கூட நெருக்கம் ஆகுறவங்கள அல்லாஹ் நிச்சயமா கைவிட மாட்டான். அப்ப அல்லாஹோட உதவி கண்டிப்பா வரும். இதா ஜஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபதஹ், உதவியும் இருக்கு, வெற்றியும் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது இம்மையிலயுமே கிடைக்கும், மறுமையிலயுமே கிடைக்கும். ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, மன அமைதியோட, மன திருப்தியோட அவங்க இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். திருப்தி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சோதனை தாண்டி, நம்மளோட டிஃபிகல்ட்ட தாண்டி, அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பிளெஸிங்ஸ குடுத்திருக்கான், அல்லாஹ் இன்னும் நமக்கு என்னெல்லாம் குடுக்க போறான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது, கண்டிப்பா நம்ம